ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்டா இருக்கிறதுக்கு இந்த மூவில. அண்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம். கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் நல்லா வரணும் மூவி, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சார் அப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி. ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பரா இருக்கு. மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு மேல என்ன பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தேங்க்ஸ் எல்லாருக்கும். வணக்கம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார், என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார். கண்டிப்பாக எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலசரவணன். இந்த படம் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்கும் எனக்கு வந்து நிறைய எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க. எதுக்கு ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும். நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவு நிதம் சாத்தி கிடக்கும். நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் 2012ஆம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதல் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய 10 ஆண்டு கால முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக. இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன். அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை. வா தயங்காதை மாமா என்ற பாடல். அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கினார். என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன். அதே போன்று இசையமைப்பாளர் சம்பந்தனாக் அவர்களையும் நான் நேரில் சந்திக்கவில்லை. இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார். அந்த பாடலை மிகவும் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதிலே அரவிந்த் அக்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொழிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சம்பந்தனாக் அவர்களுக்கும், அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்கா அமைஞ்சிருக்கு. ஜனவரி 3 சீசா படம் ரிலீஸ் ஆச்சு. நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறு தலைவா, அண்ட் அடுத்து இன்னொரு படம் 3 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் முக்கியமாக நான் வந்து டைரக்டர் சீஃப் கெஸ்ட் SR பிரபாகரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார்.
உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன், அப்புறமா இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டைரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளவு பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல என் கூட நடிச்ச மொட்டராஜேந்திர அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர், அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன், அர்ஷத் பிரதர், ஜெயிலர் அர்ஷத் பிரதர், இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் ஜீரோல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்னோட படம் ஆண்டனி, அதுக்கு அடுத்து பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்புறம் பருந்தாகுது ஊர்க்குருவி, அப்புறம் சீசா, இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. இதுல இருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்களில் ஒருத்தர் தான். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நான் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார். ஆனந்த் சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கும் சரியான வேவ் லென்த். ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் 3 பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு. ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமா கிடைச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபா இந்த படத்துல ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்போதான் மீட் பண்றேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ, எனக்கு அவங்க காயத்ரி மூலமா அவங்கள தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமா இந்த படம் டே அண்ட் நைட்டா அந்த படத்துக்காக ஒர்க் பண்ற பாண்டியன், பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பர்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் அட் த லாஸ்ட் பிஆர்ஓ ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ். எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட். அதுல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க இருந்து அந்த படத்தை வெற்றி படமா அமைக்கிறதுக்கு பிரஸ் அண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. முதலில் எங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒரு வாட்டியாவது பார்த்துருக்காங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பார்க்குறேன். அதனால வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் டைரக்டர் விக்னேஷ் மேல அப்படின்றது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பத்தி சொல்லணும்னா, எனக்கும் விக்னேஷ்க்கும் பயங்கர சண்டை வரும். அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணணுன்றது யோசிப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர். அதை நான் பர்சனலா பார்த்துருக்கேன்னு நான் சொல்றேன். அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின், நாங்க நேர்ல பாத்துக்கல. விக்னேஷ் சொன்னாரு இந்த மாதிரி நாங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டியூன் ஷேர் பண்ணேன். அவர் லிரிக்ஸ் அமைச்சிட்டு காலையில 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது. அப்படியே 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலையில ஒரு 6:45 என்னவோ விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற பாட்டுமே இவரே எழுதினா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது. ஏன்னா நான் லிரிக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலரா பார்க்குற ஆளு. நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிசிஸ்ட். அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார், நம்ம ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்ன ஒரு மீட் பண்ணோம், அப்புறமா இன்னைக்கு தான் மீட் பண்றோம். பட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அது தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க. பிளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய
என் கூட ஒர்க் பண்ற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு பிரஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். தலைவா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவா தோணலை, எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. ப்ரொடியூசரோட ஃபேமிலி, அவரோட ரிலேட்டிவ்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்கும்போது இது ஒரு குடும்பமா உட்காந்து ஒரு படத்துக்காக உழைச்சு அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது. ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வார்ம் வெல்கம். சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்திச்சோம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க, சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கல, எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட் வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குது. ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவர்களுக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க. அந்த உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு. அது வந்து ஒரு கடுமையா வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மள அவங்க அலைய விடும் போதோ, அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ, அதுக்காக அவங்கள வந்து நம்மள டீல் பண்ற விதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காயமா இருக்கும். அது சொல்லி மாற முடியாது. ஸோ அது இல்லாம அது புது படங்கள்ல ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்கு, தான் என்ன பண்ணலாம், என்ன பட்ஜெட்டு, அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட்டான் வாழ்த்துறேன். செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது. நிறைய கமர்ஷியலா பண்ணணும்னு நிறைய ஷாட் வச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் ஆட்களை ஃபில் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும். ஏன்னா அறிமுக இயக்குனர். ஒவ்வொரு புது ஆட்களும் வர வர வரதான் சினிமாவுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு. மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இமான் சாரோடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகா, இப்பயுமே அழகா தான் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு, இது வந்திருக்கு. இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்குது. அப்போ இருக்க வச்சுட்டு அழகா பண்ணி ஆரம்பத்தில் வருவாங்க எல்லாருமே, எல்லா இசையமைப்பாளருக்குமே அது இருக்கும். ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது, நமக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்குது. அப்படி இருக்குது சாங்ஸ். ஸோ வாழ்த்துக்கள். பாடலாசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. அவர் வந்து ஈழத்து கவிஞர். இன்னும் வந்து மண்மனம் மாறாம நம்மளுடைய தாய் தமிழ் கெட்டு போகாம இருக்கக்கூடிய தேசத்திலிருந்து வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அவருக்கு, அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன். படத்தில் நடித்தக்கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். நான் வந்து சமீபத்தில் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேங்க நினைக்கிறேன். 4 படம் பண்ணிட்டாரு. எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா, டான்ஸ் நல்லா பண்றாரு, ஃபைட் நல்லா பண்றீங்க, இயல்பா இருக்கு உங்க நடிப்பு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது. உங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடன்ட் இருக்குது. நீங்க பேசும்போது, ஃப்ரேம்ல பார்க்கும்போதும் சரி, நேரையுமே. வாழ்த்துக்கள். அஸ்வின் சொல்லணும், அவர் எல்லாமே நண்பர்கள் தான். படத்துல வந்து நிறைய முட்டராஜேந்திரனா இருக்கட்டும், பாலசுரவனா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தெரிந்த, நமக்கு பழகிய முகங்கள். அதனால நிச்சயமா வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த சேக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது டீம் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னாரு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா, துபாயில வந்து தமிழ் எஃப்எம் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். படம் மிகப்பெரிய வெற்றியிடம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண தினேஷ் சாருக்கு, ராஜதுரை சாருக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணும்போது. எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே தெரில, என்ன எப்படி வேணும், அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார். அதேமாதிரி நான் செய்ய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப கஷ்டமாகவே தெரில, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அதேமாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுறது போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன பார்ட் ஒர்க் பண்ண நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறேன். நான் இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ், இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில நாங்க தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம். பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டுமல்லங்க, நாங்க துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ, தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை நாங்க திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கும் போதுதான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் எனக்கு ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையா பார்த்துட்டு இங்க பேசுறேன். இந்த படம் ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுசு இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல இருந்து எந்த காலம், சபாஷ் மீனா, காதலிக்க நேரம் இல்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுஸ் உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது. காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்கானா? ஆமா இருக்குங்க. அதாவது நான் கூட இப்ப சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனா அந்த படத்தோட காமெடி வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில்
நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பற்றி நான் இங்க குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை டிவியில பார்க்காதீங்க, விசிடில பார்க்காதீங்க. தியேட்டர்ல போய் பார்த்து படத்தை வெற்றி அடைய செஞ்சா எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் சபரீஷ். நான் இந்த படத்தில் 2 பாட்டு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு பாட்டுக்கு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, உசிரேன் உசிரேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இன்னொரு சாங் எனக்கு இமீடியட்டாக கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விக்னேஷ் சாருக்கு. அண்ட் இந்த டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம பிரகாஷ் மாஸ்டர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு டீம் எனக்கு கிடைச்சது. ஸோ வண்டர்ஃபுல்லான டீம். எனக்கு உசிரேன் உசிரேன்றது ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப டு த ஹார்ட், ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு சாங் அது. ஸோ அதுக்கு மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படம் பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். என்னை நம்பி இவ்வளோ ஒரு முழுப்பொருட்பு கொடுத்த அண்ணன் முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, பணம் கேட்டாத கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சனால மட்டும் நின்றுச்சு. எதனாலப்பா அப்படின்னாரு. இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணிருப்பா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்தாரு. அதே மாதிரி நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன். கடைசி நாள் வாங்கினேன்னு அப்ப கூட வரல. ஏன்னா இன்னைக்கு என் மேல இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சு என்ன இன்னைக்கு ஒரு டைரக்டரா இங்க நிப்பாட்டியிருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம் தான். அவனாலதான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதுல நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. இதுல யாருமே போட்டி பொறாம இல்லாம எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கேமராமேன் ஆனந்தனா இருக்கட்டும், நம்ம நிஷாந்த் ப்ரோவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம மாறண்ணன், அப்புறம் பாலசரண்ணன், கும்கி அஸ்வின் அண்ணன். கும்கி அஸ்வின்னா சொல்லணும்னா ஒண்ணுல விடவே மாட்டாரு. அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னன்னா, எனக்கு மொட்டராஜன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷூட்டிங் 2 மணியோட பேக்கப் பண்றப்ப பிளான்ல இருந்தேன். அண்ணன் என்னைக்குமே நைட் ஷூட்டிங் நடிச்சதில்ல. அப்ப என்னை கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. ஆனா இல்லை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னேன். ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படி இல்லைன்னா உங்களை அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எத்தனை மணி நேரத்துல இருந்தா நீ முடிப்பா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னேன். 2 hours முடிச்சிடு அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா முடிச்சிருவேண்ணே அப்படின்னேன். உடனே எறா அப்படின்னாரு. அதே மாதிரிதான் நான் கடைசி கிளைமேக்ஸ் எடுத்தது அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துல முடிஞ்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியா போயிட்டாரு.
சூப்பரா அப்படின்னு கை கொடுத்துட்டு போனாரு. நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்க இன்னைக்கு ஒரு டைரக்டரா வெளில தெரியும்னா அது உங்க கையில தான் இருக்கு. உங்களை நம்பி தான் நாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம். நீங்க தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நம்ம திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ரபதி படம் சரத்குமார் ஹீரோ நடிச்ச டைரக்டர் ஒய்ஃப் தானா. இந்த படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.